முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவோம் திருவரங்கத்து உரை தேவா போற்றி திருப்புல்லாணி ஜெகநாதா போற்றி வில்லிபுத்தூர் உரை விமலா போற்றி சிங்கவேல் குன்ற சிங்கமே போற்றி திருவேங்கட திருமார்பா போற்றி போற்றி ஏழுமலை வாசா வெங்கடேசா ஏழுமலை வாசா வெங்கடேசா அன்பர் இதயத்தனில் வாழும் சீனிவாசா அருள்வாய் ஏழுமலை வாசா வெங்கடேசா அன்பர் இதயத்தனில் வாழும் சீனிவாசா அருள்வாய் ஏழுமலை வாசா வெங்கடேசா ஏழுமலை வாசா வெங்கடேசா அன்பர் இதயத்தனில் வாழும் சீனிவாசா அருள்வாய் ஏழுமலை வாசா வெங்கடேசா வைகுந்த விண்ணகர் வாழ்வே போற்றி ஒப்பிலி அப்பனின் ஒன்றாள் போற்றி மாலிரும் சோலை மாலழகா போற்றி பவளவண்ண பத்மநாபா போற்றி பரமபதம் அருள் பரம்பொருள் போற்றி போற்றி வேதநெறி உணர்ந்த விற்பனரும் மற்றும் வேதநெறி உணர்ந்த விற்பனரும் மற்றும் ஏதுமே அறியாத மானிடரும் யாத ஏதுமே அறியாத மானிடரும் யாத வேதனையில் போல் தெய்வமில்லை எழுதே வேதனையில் போல் தெய்வமில்லை எழுதே வேதனையில் போல் தெய்வமில்லை எழுதே மெய்யல் குடல் போற்றும் அன்பர்க்கெல்லாம் அருளும் மெய்யல் குடல் போற்றும் அன்பர்க்கெல்லாம் அருளும் ஏழுமலை வாசா வெங்கடேசா அன்பர் இதயத்தனில் வாழும் சீனிவாசா அருள்வாய் ஏழுமலை வாசா வெங்கடேசா என்னம்மா திரும்ப எப்பமா வரேன்? சாயங்காலம் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போகணும். அப்ப அவரையும் கூட்டிட்டு வரேன். உமா உமா என்னன்னா அப்ப நான் கோர்ட்டுக்கு போறேன்.
இன்னைக்கு நிறைய பிருந்தாபுரம் வீட்டுல ஜட்மெண்ட் வரத்துக்கு ரெடியா தம்பி. அண்ணா மத்தியானம் வழக்கம் போல சாப்பாடு சேம்பருக்கே கொண்டு வந்துடுறேன். வெரி குட். வரட்டுமா? சாட்டப்பட்டிருக்கும் லைட் பாய் கருணாகரன் கொலை நடந்த அன்று கொலை நடந்த அந்த நேரத்தில் தான் ஸ்டுடியோவிலேயே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்று பிற்பகல் முழுவதும் பட்டினத்தார் சத்திரத்தில் யாரோ ஒரு சன்னியாசிடம் பேசிக் கொண்டிருந்ததாக அலிவி கொடுத்திருக்கிறார். அந்த சன்னியாசி தான் இவர். அவரை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். உங்கள் பெயர்? பரமசிவம். சொந்த ஊர்? இதே மெட்ராஸ். நீங்கள் தங்கியிருப்பது? பட்டினத்தார் சத்திரம். அதோ நிற்கிறாரே, அவரை உங்களுக்கு தெரியுமா? யாருங்க? அதோ குற்றவாளி குண்டிலே நிற்கிறாரே, அவரை பார்த்திருக்கிறீர்களா? சாமி, எனக்கு பிறவியிலேயே கண்ணு தெரியாது. பாவி ஆண்டவ என்னை பிறவிக்கூடனா படைச்சிட்டா. என்ன போய் கேட்டா? இல்ல இல்ல, அன்னைக்கு நான் இவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சாமி, என்ன நீங்க பார்க்கல, அன்னைக்கு என் கூட நீங்க பேசிக்கிட்டு நீங்களாவே இருக்கு நெத்தில விபூதி இடல. சொல்லுங்க சாமி. கருணாகரன், பிறவிக்கூடரான ஒருத்தர் எப்படி உங்களை பார்த்துக்க முடியும்? உங்க நெத்தியில் எப்படி விபூதிட்டு இருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி, தேர் வி ஆர். தேங்க் யூ மை லார்ட். மிஸ்டர் தாத்தாச்சாரி, நீங்க குறுக்கு விசாரணை செய்யலாம். மிஸ்டர் பரமசிவம், நீங்க பிறவி குருடா? ஆமாங்க. கண்ணு தெரியலன்னு சொல்றேன். எப்படி இவ்வளவு அழகா நெத்தியில விபூதிட்டு இருக்கேள்? பழக்கம் தாங்க. என் கையில என்ன இருக்குன்னு தெரியறதா உங்களுக்கு? தெரியல. பட் he is blind, Mr. தாத்தாச்சாரி. Yes, 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 he is blind. பிறவி குருடர். பகவானுடைய சிருஷ்டி தோஷம். லோகத்துல மனுஷா ஊமையா பிறக்கலாம், நுண்டியா பிறக்கலாம், முடமா பிறக்கலாம். ஆனா குருடனா பிறக்கப்படாது. இப்படி குருடனா பிறந்தா உயிரோட இருக்கணுமா? ஏன் கத்துன? ஏன் இப்ப கத்துன? கத்திய மேல ஏறி வந்தீங்களா? கத்தி இல்ல, வெறும் பேப்பர் கட்டர். ஆனா உனக்கு தான் கண்டு தெரியாது. இது மட்டும் எப்படி உனக்கு தெரிஞ்சது? கமலா சபை. ஆர்டர், ஆர்டர்.
பட்டாச்சாரி. இவர் There we are, Your Honor. இந்த பேப்பர் கட்டர் தான் எரிய இருந்தது இவருக்கு எப்படி தெரியும்? Because he is not blind. அவர் கண்ணன்னா தெரியும். அவர் குருடல்ல. அத்தனை நடிப்பு. பகவான் கொடுத்த கண் பார்வையே வாய் கூசாம இல்லைன்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? யார் ஒண்ணு அப்படி சொன்னது? இந்த வழக்குல மறைமுகமா சம்பந்தப்பட்டிருக்காளே பணக்காரா அவளா? இல்ல ஒரு கண் பார்வையை கொடுத்துட்டு உங்ககிட்ட பாவிப்பட்ட வாங்கி கட்டிக்கிறாரு பகவான் அவன் சொல்லு. மன்னிச்சிருங்க சாமி, என்ன மன்னிச்சிருங்க. நான் கூட இல்ல. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டு. அப்படியானா கொலை நடந்த அன்னைக்கு அதோ கூண்ல நிக்கிறாரே அவர் நீ பார்த்திருக்க இல்லையா? அவருக்கு உன் கையால உபூதிட்டு இருக்க இல்லையா? ஆமாங்க. That is all, Your Honor. I do not wish to elaborate, but I do wish to stress on one point. என் கட்சிக்காரருக்கு எதிராக அலையாக சாட்சிகள். அது மட்டுமல்ல, என் கட்சிக்காரர் மலைபோல் நம்பியிருந்த ஒரே ஒரு சாட்சியும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. Evidences have not only been created, but witnesses have been purchased. Shameful. கண்களால் பார்த்து என் கட்சிக்காரன் நெற்றில் கைகளால் விபூதியிட்ட அந்த சாமியார் தான் என் கட்சிக்காரருக்கு இருந்த ஒரே அலிபி. அதை கூட கலைப்பதற்கு முயற்சிகள் நடந்திருக்கின்றன. சத்தியத்திற்கு எதிராக பொய், ஏழ்மைக்கு எதிராக பணம். இது எதை காட்டுகிறது? நல்லவன் வாழ முடியாது, வல்லவன் தான் வாழ முடியும் என்பதை. This could only be the law of the jungle, not of the civilized society. என் கட்சிக்காரர் கொலை நடந்த அன்று பட்டத்தார் சத்திரத்தில் இருந்தார் என்பது ஒன்றே அவர் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரம். And therefore, Your Honor, in the name of law, in the name of God, and in the name of justice, I pray my innocent client be acquitted honorably. Thank you. ஆகவே கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள லைட் பாய் கருணாகரன் கொலை நடந்த நேரத்தில் கொலை நடந்த இடத்தில் இல்லை, பட்டினத்தார் சத்திரத்தில் பேசிக் கொண்டிருந்தார் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டதால் அவர் நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். நமஸ்காரம் சார். என்ன மிஸ்டர் ராவ், சௌக்கியமா? சௌக்கியம் தான் சார். சார் கங்க்ராச்சுலேஷன். என்ன விஷயம்? என்னது பெரிய கேஸ்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் ராவ், வெற்றியால சந்தோஷப்படுறதோ இல்ல தோல்வியால மனசுடைஞ்சு போறதோ என் பழக்கம் இல்லை. எனக்கு கிடைக்கிற வெற்றி எல்லாம் என்ன பெத்தவாளுக்கு சமர்ப்பிச்சுடுவேன். தோல்வியா இருந்தா அதை என் பங்கா எடுத்துப்பேன். அதான் என்னுடைய பிரின்சிபல். கங்க்ராச்சுலேஷன் சார். என்ன சொன்னேன்? உங்க வெற்றிக்கு எனது பாராட்டுதல்கள். அதுக்காக நீ என்ன பாராட்டுவியா? கோபாலா, இது எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லப்பா. உன்னை போல என்னுடைய மணிமணியான 6 ஜூனியர்ஸ் கொடுத்த ஒத்துழைப்பினாலதான் இந்த கேஸ்ல என்னால ஜெயிக்க முடிஞ்சது. இட்ஸ் a டீம் ஒர்க் கோபால், இட்ஸ் a டீம் ஒர்க். உட்காருங்க. என்ன மிஸ்டர் ராவ், என்ன விஷயம்? பிரமாதமா ஒண்ணு இல்ல சார். இந்த பெரியவர் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டின்னு இருக்கார். நீங்க தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவர் அந்த சிக்கல்ல இருந்து விடுவிக்கணும். ஷூர். என்னால முடிஞ்சது செய்யறேன். விஷயத்தை சொல்லுங்க. நிச்சயமா உங்களால முடியுன்ற நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப புகழ்ச்சியா பேசுறேன். விஷயத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிரமாதமா ஒண்ணு இல்ல சார். நேத்து ராத்திரி பாருங்க, இவரும் இவரோட சம்சாரமும் பையனை வீட்டுல தனியா விட்டுட்டு வெளியில போயிருக்கா. ஐயோ, ராத்திரி வேளையில குழந்தைய தனியா ஆத்துல விட்டு போலாமோ? பாழா போச்சு. குழந்தையாது 24 வயசு வாலிபன். பையன் செல்லமா வளர்ந்துட்டானா யாருக்குமே அடங்க மாட்டான். அந்த நேரத்துல அந்த வீட்டுல அஞ்சுகம்ங்கிற ஒரு வேலைக்கார் பொண்ணு இருந்திருக்கா. 16-17 வயசு இருக்கும். டீனேஜ் கேர்ள். ஆத்துல வேற யாரும் இல்லாதனால இவர் பையன் அந்த பொண்ணு கிட்ட தவறான முறையில் நடந்துட்டான். ஏதோ எக்கச்சக்கமா நடந்திருக்கு. எக்கச்சக்கமா நடந்து போச்சு. என்ன கம் கிளீனஸே, இவர் பையன் அந்த பொண்ணை கெடுத்துட்டான். இதுதான் சார் 10% கரெக்ட். இவா வீட்டுக்கு திரும்பினோன்னு பையன் விஷயத்தை இவா கிட்ட சொல்லியிருக்கான். இவங்க என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டு பையனை ஹோட்டல்ல தலைமறைவா இருக்க சொல்லிட்டு பாவம் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறா சார். இதுல தவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன வந்துட்டு இல்லையா? காரியத்தை சொல்லமா முடிச்சுடுறேன். ஏதோ பெரிய மனசு பண்ணி என் குடும்ப மானத்தை நீங்க காப்பாத்தினா போறோம் சார். எவ்வளவு ஃபீஸ் வேணாலும் கொடுத்துறேன். நோ, ஃபீஸ் இப்ப பிரச்சனை இல்லை. அம்மா, உங்க பிள்ளை எங்க இருக்கான்னு சொன்னேன்? ஹோட்டல்ல. அந்த பொண்ணோ அந்த பொண்ணுடைய தோப்பனாரோ? அதான் சார் தெரியல. ஒண்ணு பண்ணுங்க, அந்த பொண்ணையும் அந்த பொண்ணுடைய தோப்பனாரையும் தேடி கண்டுபிடிச்சு இங்க அழைச்சிடுவாங்க. காதும் ஒட்ட வச்ச மாதிரி பேசி இவர் பையனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுவோம். கல்யாணமா? டைகர் சார், கல்யாணம்ன்றது சாதாரணமான விஷயமா? இல்ல, கல்யாணம் பண்றது பெரிய விஷயம் தான். ஆனா கற்பழிக்கிறது அதை விட பெரிய விஷயம். சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஊரும் பேரும் வச்ச கௌரவமா இருக்கிறவனா அந்த கௌரவத்தை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பணம் வேண்டாலும் தரேன் சார். நோ, நீங்க பணத்துக்கு அளவுக்கு மீற முக்கியத்துவம் தரேன். பணம் எனக்கு முக்கியம் இல்லை, மனுஷாதான் முக்கியம். பணம் சம்பாதிக்கிறதா என்னுடைய குறிக்கோள்னா என்னால லட்சமா சம்பாதிச்சிருக்க முடியும். நான் பணத்தை சம்பாதிக்க விரும்புறதே தவிர பணம் என்ன சம்பாதிக்கிறது பிடிக்காது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இந்த கேஸ்ல உங்களுக்கு நான் உதவ முடியாது. அப்படியா?
சரி, நான் வேற வைக்கிற பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க. பின்னனையா பின்ன ஒரு சிக்கல்ல இருந்து மீடுறது வழி சொல்றதை விட்டுட்டு இன்னொரு சிக்கல்ல கொண்டு போய் மாட்டி விடுறாரு. பெரியவரே கிச்சாமி, அண்ணா இந்த கேஸுக்கு ஒரு நல்ல வக்கீல ரெக்கமெண்ட் பண்ணு. நம்ம அட்வொகேட் அமரநாதன் சரியான எம்டன். அந்த பொண்ணுதான் உங்க பையனை கற்பழிச்சா அப்படின்னு நிரூபிச்சு விடுவேன். நீங்க அவர்கிட்டயே போகலாம். அவர் வாதாடி கேஸ் ஜெயிச்சு தருவார். என்ன எப்பவும் உண்மையா ஜெயிக்கிறது. ஆனா ஒண்ணு, எந்த கௌரவத்துக்கா இப்ப கடன் துடிக்கிறீங்களோ அந்த கௌரவம் கோர்ட்ல காத்துல இலவம் பஞ்சு பறந்த மாதிரி பறக்கும். உங்க பிள்ளைய கூண்டுல ஏற்றி காது கொண்டு கேட்க முடியாத கேள்விகள் எல்லாம் கேட்ப. நாக்க புடிங்கிட்டு சாகராமான்னு தோணும். சார், உங்க பையன் பேர் மட்டும் இல்ல சார், இன்னார் பையன் இன்னார் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தான் அப்படின்னு உங்க பேர் தான் பேப்பர்ல கொட்ட கொட்ட எழுத்து வரும். சாமி, 1971 நவம்பர்ல ஒரு ரேப் கேஸ் நடந்தது. ஆமாண்ணா, அந்த கேஸ்ல அந்த பையன் அந்த பொண்ணை ரேப் கூட பண்ணல, சும்மா கைய பிடிச்சு தான் இழுத்தான். இதுக்கே அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருக்கிற சாட்சியெல்லாம் வச்சுட்டு எப்படி எல்லாம் விசாரிச்சார், எப்படி எல்லாம் ஆர்கியூ பண்ணார் தெரியுமோ. அந்த பொண்ணு ஓடுற மாதிரி, அந்த பையன் துரத்துற மாதிரி, அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறி அழற மாதிரி, அதுக்கு அவன் சம்மதிக்காம அவன் பொடைய புடிச்சிட்ட மாதிரி ராமராம ஒரு பெரிய டிராமாட்டிக் சீனையே கிரியேட் பண்ணி விட்டார். இத பார்த்துதான் இந்த காலத்துல ஏ சர்டிபிகேட் படமே எடுக்கிறான் சொல்றது. இருந்தாலும் பாருங்க, அந்த பையன் என்னமோ விடுதலை ஆயிட்டான். அந்த கேஸ்ல அட்வொகேட் அமரநாதன் ஆஜரானார். பையன் விடுதலையா இருக்கட்டும், பையனுடைய தோப்பனார் என்ன அதை சொல்லு. என்ன சாமியாராவே போட்ட என் குடும்ப கௌரவமே மண்ணோட மண்ணா போச்சு அப்படின்னு மனசு வெறுத்து சாமியாராவே போயிட்டேன். இல்ல இல்ல இல்லையாவது நான் சொல்றது அவ்வளவு நிஜம் சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போய் சாம்பிராணி சாமியார் அப்படின்னு விசாரிச்சு பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன பெரியவரே, அட்வொகேட் அமரநாதனுக்கு லெட்டர் தட்டுமா? வேணாம் சார், நான் யார்கிட்டையும் போறேன் சார். சாட்சிக்கார கால விடுறத விட நான் பேசாம சண்டைக்கார காலையே விழுந்துடுறேன். டைகர் சார், குடும்ப அந்தஸ்து கௌரவம் இதுதான் பெருசு நினைச்சு கடைசியில நானே அதை கெடுத்துக்கிட்டேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க சார். நீங்க சொன்னபடி அடுத்த முகூர்த்தத்திலேயே என் பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம். முதல் அழைப்பு உங்களுக்கு தான் சார் வரும். தேங்க்யூ. நான் வரேன் சார். என்ன சார் இது? பெரியவரே வாயா. பெரியவரே அட வாயாங்க. அண்ணா, அவர் என்ன சொல்லிட்டு போனார் பார்த்தவளோ, அவர் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணமா? என்னால நம்பவே முடியல. என்ன நான் நம்புறேன் கிச்சாமி. என்ன மனுஷ தன்மையில இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. கிச்சாமி அண்ணா, 1971 நவம்பர்ல இப்படி ஒரு ரேப் கேஸ் நடந்ததா? யாருக்கு தெரியும்? வர வர நீ ரொம்ப பொய் சொல்ற. அண்ணா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லுவா. நான் ஒரு பொய் தான் சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சு வச்சே. சுமதி, 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 இங்க வாயா, ஒரு ஹாப்பி நியூஸ். நம்ம முருகேசன்ல டெல்லியில இருந்து மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்ல வரானா. முருகேசனா? அதாமா, என் காலேஜ் மேட். 2 வருஷத்துக்கு முந்தி டெல்லி போறதுக்கு முன்னால நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போனானே அவரா? அவனேதான். அவன் நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டப்ப நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு இன்னும் நல்ல ஞாபகத்துல இருக்கு. அப்ப நம்ம அம்மா இருந்தாங்க. அவனுக்கு சோறு வச்சப்ப சோத்துல ஒரு தலைமுடி இருந்துச்சு. அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, சோத்துல தலைமுடி இருந்தா அந்த சொந்தம் நிலைச்சிருக்குன்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா சுமதி? எனக்கு எனக்கு சரியா போச்சு போ. நல்ல பொண்ணுமாலி, எல்லாத்தையுமே மறந்துட்டியா? டிரான்ஸ்பர் டு மெட்ராஸ், இன்ஃபார்ம் சுமதின்னு அவன் ஞாபகமா தந்தி அடிச்சிருக்கான். நீ என்னடான்னா இருக்கட்டும் இருக்கட்டும், அவன் வரட்டும் சொல்றேன். டே பித்துக்குடி, நீ சுமதியை ஞாபகம் வச்சிருக்க, ஆனா அவன் அடியோட மறந்துட்டான்னு. ப்ளீஸ் வேண்டாம், அவர் வருத்தப்படுறாரு. பின் என்னம்மா, உன்னுடைய வருங்கால கணவனை நீ சுவட தெரியாம மறந்துடலாமா? வருங்கால கணவரா? நீங்க என்னென்ன சொல்றீங்க? சரிதா, இன்னும் பச்சையா சொல்லணும் போல இருக்கு. அட லூசு, அவன் மெட்ராஸ் வந்ததும் கூடிய சீக்கிரம் உனக்கு அவனுக்கு ஜாம் ஜாமுன்னு கல்யாணம். அப்பாடா, அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேற்ற போறேன். டே குமரகுரு, தங்கச்சி சுமதியை முருகேசன் மாதிரி ஒரு தங்கமான பையனுக்கு கட்டி கூட அம்மா சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், முருகேசன் மாதிரி இல்லம்மா, முருகேசனுக்கே கட்டி வைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அம்மாவுடைய ஆத்மா நிம்மதி அடங்குச்சு. என்னது? ஓஹோ, வெக்கமா? கல்யாணமா வெக்கப்படுறது கூட இந்த காலத்துல இருக்கா? சுமதி, எவ்வாறு? ஏய், what is this? சந்தோஷ சமாச்சாரம் சொல்லிட்டு இருக்கு, நீ சஞ்சல போட்டு அழறியே. ஓ, அம்மா நினைச்சிட்டியா? உங்களை நினைச்சுட்டா. என்ன நினைச்சா? ஆமா அண்ணா, எந்த தங்கச்சிக்காக நீங்க அம்மாவுக்கு உறுதிமொழி கொடுத்தீங்களோ அந்த தங்கச்சி என்ன சொல்லுமா? அண்ணா, தயவு செய்து முருகேசன் டிரான்ஸ்பர்ல மெட்ராஸ்க்கு வர வேண்டாம்னு தந்தி கொடுங்க. சுமதி, என்னது அர்த்தம் இல்லாம உளற? உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் தவம் கிடக்கிறான். ஐயோ, அதுதான் வேண்டாம்னு சொல்றேனே. அதுதான் ஏன்னு கேக்குறேன். ஏற்கனவே எனக்கு
கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. ஆனா ஊர் உலகம் அது கல்யாணம்னு சொல்லாது. அறிவில்லாத பொண்ணு தவறிட்டான்னு தான் சொல்லும். இருந்தாலும் எனக்கு அது கல்யாணம் தானே. அறிவில்லாத பெண் தவறிட்டுதான். சுமதி, நான் பயப்படுறது உண்மையிலேயே. நீங்க பயப்படுறது உண்மைதான். உங்க தங்கை சுமதி ஒருத்தரை நம்பி தன் பெண்ணை பறி கொடுத்துட்டான்னு பறி கொடுத்துட்டா. உங்க கையால அடிபட்டு சாக நான் பல நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடிங்க, நல்லா அடிங்க. சுமதி, பல நாளாவே உன் முகம் வாடியதை கவனிச்சேன். பருவத்தின் வாட்டமா இருக்குன்னு நினைச்சு பேசாம இருந்துட்டேன். ஆனா அது பாரதவரி போன வாட்டம் இப்பத்தாமா எனக்கு தெரியும். அந்த பல நாளைக்கு முந்திதான் ஒரு நாள்